படத்துலயுமே வந்து காட்டினது இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டைனோசர்ஸ் வச்சு ஆக்ஷன் பேக்டா நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் பெருசா வந்து படத்துல வந்து போட்ட மாதிரி தெரியல. பட் சில ஆல்ரெடி கேட்ட அந்த ஒரு பேக்ரவுண்ட் சாங்ஸை வந்து சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ், இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் பிலிம், ஒரு புதுசா வந்து டைனோசர்ஸை எடுத்து வந்து படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் விஎஃப்எக்ஸும் லைட்டிங்கும் நிறைய இடத்துல வந்து மிஸ் ஆயிருந்துச்சு. விஎஃப்எக்ஸ்ல தெரியக்கூடாதுங்கிறங்காட்டி தான் முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வந்து டே லைட்ல இல்லாம நைட்ல எடுக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. பட் அந்த இடத்துலயுமே வந்து விஎஃப்எக்ஸுமே சரி, அந்த இடத்துல யூஸ் பண்ண லைட்டிங்குமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆஸ் யூஸ்வல் ஒரு ஆர்மி மூவிஸ்ன்னு எடுத்துட்டா ஒரு கிளீச்சேவான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதே மாதிரி டெம்ப்ளேட் தான் இந்த இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் லீட்னு எந்த கேரக்டருமே வந்து படம் கடைசி வரைக்குமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ரைட்டிங்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பட் ஆனா எந்த கேரக்டரை வந்து மெயினா கன்சிடர் பண்ணி ஒரு ப்ரோட்டகனிஸ்டா எடுத்துட்டு போற ஒரு கன்ஃபியூஷன் படம் பார்க்கும்போது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்